எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டினா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் நீங்க இந்த கான்செப்டை கிராப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட முக்கிய நோக்கமே. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸி வேல லிக்விடிட்டியை புரிய வைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். மார்க்கெட் ஒரு லோவர் கிரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஒரு ஹையை கிரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு பர்டிகுலர் ஏரியாலேருந்து மார்க்கெட் மேலே போகுது. போகும்போது ப்ரீவியஸாக இருக்கிற ஹை பிரேக் ஆகுது, அதாவது ஹையர் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். அகெயின் ஹையர் லோ மார்க்கெட் பிரிண்ட் பண்ணுது, அகெயின் மார்க்கெட் மேலே மூவ் ஆன் ஆகுது, அகெயின் மார்க்கெட் ஹையர் லோ பிரிண்ட் பண்ணுது, அகெயின் ஹையர் ஹையர் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்றத நம்மளால ஃபைன் பண்ண முடியுது. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் ஏன் பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து டேர்ன் ஆச்சு அப்படின்ற விஷயம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு கொஸ்டினா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகுது அப்படின்ற விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா என்ன மார்க்கெட் ஏன் இந்த ஏரியால இருந்து டேர்ன் ஆகுது, அப்ப இந்த ஏரியாவை நான் ஃபைன் பண்ணா ஈஸியா என்னால மார்க்கெட்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனா இந்த ஏரியாஸை ஃபைன் பண்றதுன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல லிக்விடிட்டினா என்ன, அது என்ன ஒர்க் அப் பண்ணுது, அது வாரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேண்டில் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு லிக்விடிட்டிஸ்ல, எப்படிலாம் என்னென்ன லிக்விடிட்டிஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே எப்படி மூவ் ஆகுதுன்னு பிரைஸ் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து கீழே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? மூவ் ஆகிட்டே இருக்கும்போது சடனா ஒரு மொமெண்டம் வருது. மொமெண்டம் வந்ததால பைக் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகி டே மேல போகுது. ஸோ மேல போகும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிக் ஃபார்மேஷன் வந்திருக்கும். கரெக்டா? எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து அகைன் மேல மூவ் ஆகுது. மேல மூவ் ஆகிட்டு நல்ல ஒரு ஹை பிரைஸுக்கு போகுது. ஸோ ஹை பிரைஸுக்கு போனதுக்கு அப்புறம் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோசரா வைக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு இந்த கேண்டில் கண்டிப்பா என்னவா தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிரீன் கலர் கேண்டிலா தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு கிரீன் கலர் கேண்டிலா பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அகைன் அந்த கேண்டில் எங்க க்ளோஸ் ஆச்சோ அதே ஏரியால அகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அகைன் கொஞ்சம் கீழே பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூவா மேல பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நீங்க க்ளோசர் வைக்கிறது. இதுல பார்க்கும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறது தெரியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனா இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிரைஸ் ஏன் பர்டிகுலரா இந்த ஏரியால இருந்து டர்ன் ஆச்சு அப்படின்ற விஷயத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்போது பர்டிகுலரா ஏன் இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல போச்சு. ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட் பர்டிகுலரா ஏன் இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போகுது. அதே மாதிரி மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் வரும்போது மார்க்கெட் ஏன் பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிரைஸ் இங்க நீங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் உங்களுக்கு ரேட் வைஸா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு 10 ரூபீஸ்ல இருந்து இந்த பிரைஸ் ஒரு 100 ரூபீஸ்க்கு மூவ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஒரு பிரைஸ் 10 ரூபீஸ் டு 100 ரூபீஸ் மூவ் ஆயிருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டான மூமெண்டம்ல இது மூவ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ மார்க்கெட் பர்டிகுலரா இந்த ஏரியால இருந்து தான் டேர்ன் ஆகும் அப்படின்றத நம்ம எப்படி ஃபைன் பண்றோம். அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாருக்கிட்டையுமே. ஸோ மார்க்கெட் பிரைஸ் 2 டைப்ஸ்ல மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹைல செல்லர் இருந்திருக்கிறாங்க,
அந்த செல்லர் இதுக்கு மேல போக விடாம தடுத்து இருக்கிறாங்க. சோ இந்த விக் இருக்கிற ஏரியா தான் செல்லர் வந்து பிரசன்ட் ஆன ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்படிதான் இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளா இங்க இருந்து கீழே வருதுன்னா ஏன் பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல இருந்து திரும்பி மேல போச்சு? அதாவது மார்க்கெட் இங்க ஓபன் ஆச்சு, இங்க இருந்து ஏன் இந்த வரைக்கும் கீழே வந்துட்டு மார்க்கெட் மேல போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஹெவியான பையர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிரைஸ இதுக்கு கீழே போக விடாம தடுத்துருக்காங்க. அப்போ பிரசன்ஸ் ஆஃப் பையர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறாங்க, பிரசன்ஸ் ஆஃப் செல்லர் வந்து இங்க இருக்காங்க. ஓகேவா? ஆனா இங்க இருந்த பையர்ஸ் இங்க இருந்த செல்லரை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க அப்படின்றதால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடைஞ்சிருக்கு. அப்போ இங்க செல்லர் இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இங்க பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா? சோ வந்து மார்க்கெட்ல இப்போ இங்க இருந்து வந்த பையிங் இங்க இருக்கிற செல்லரை பிரேக் பண்ற அளவுக்கு இருந்ததால்தான் மார்க்கெட் என்னவாயிருது, அப்ல வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க இருந்த செல்லரை டோட்டலா டாமினேட் பண்ணாங்களா இல்ல பண்ணலையா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸா இருக்கிற ஹைய இங்க வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதால அப்போ இங்க இருக்கிற ஓவரால் செல்லரை பையர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க, அதாவது ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றத இந்த இடத்துல அர்த்தமா வந்து தெரியுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது எங்கேயாச்சும் பையர்ஸ் வந்து பெண்டிங்ல இருந்தாங்களா, அதாவது பையர்ஸோட ஆர்டர் வந்து எடுக்காம இருந்துச்சா அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் திங். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம பாக்குறது ப்ரோ, இது ஒரு 2 கேண்டில் தானே ப்ரோ, அப்ப நம்ம இந்த 2 கேண்டில் எப்படி ப்ரோ பையர்ஸ் இருக்காங்களா இல்லையான்றத நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குதான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்ல வந்து காமிக்கிறேன். அப்போ வந்து லிக்விடிட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ வந்து இப்போ நான் ஒரு சார்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இந்த சார்ட்ல இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிறேன் வச்சுக்கோம். ஓகேங்களா? சோ மார்க்கெட்ல நான் ஜஸ்ட் இந்த லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே செல்லர்ஸ் இருந்தாங்க, அதே மாதிரி இந்த கேண்டலோட லோ ஏரியால பையர்ஸும் இருந்தாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ப்ரீவியஸா இருந்த பையர்ஸ செல்லர் டோட்டலா என்ன பண்ணிட்டாங்க, டாமினேட் வந்து பண்ணிட்டாங்க. டோட்டலா என்ன பண்ணிட்டாங்க, டாமினேட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? இத பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல செல்லரோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ செல்லரோட ஆதிக்கம் அதிகமா இருந்த ஏரியால எந்த இடத்துல அகைன் செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எக்ஸாம்பிளா இங்க இருந்துதான் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா இங்க பையர்ஸ் இருந்திருக்காங்க, அந்த பையர்ஸ இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. அப்ப பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா என்ன இருக்கும், இந்த ஏரியால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுது. கரெக்டுங்களா? சோ செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு தெரியுதுல. அப்போ இந்த இடத்துல ஏதாவது செல்லர் வந்து இன்னும் பெண்டிங்கா இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வீக்லியில போய் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயம் வந்து புரியும். சோ அதே இடம் தான். சோ இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதான் நம்ம பாக்குறோம். ஸோ பார்க்கும்போது நல்ல கிளியரா பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எஃப்சிஜி வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பேலன்சஸ்க்கு மேலதான் அந்த செல்லரோட லாஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து வரும்போது இந்த இடத்துல ஒரு இம்பேலன்சஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. ரீசன் என்னன்னா இங்க செல் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு. சரி, ஓகே. இது ஏன் ப்ரோ இந்த இடத்துல பெண்டிங்கா இருக்குன்னா அதிகமான ஆர்டர்ஸ் வந்து புஷ் ஆகும்போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா ஃபாலோ ஆகுறதால அந்த இடத்துல ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகாது. ஸோ அன்மெடிகேட்டட் ஏரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மெடிகேட்டட்னா என்னன்னா ஒரு பை நடந்தா ஒரு செல் கண்டிப்பா நடக்கணும், ஒரு பை நடந்தா ஒரு செல் நடக்கணும். ஸோ இங்க எல்லாம் பை ஆர்டர்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரு செல் ஆர்டர் வந்து மேட்ச் பண்ணல, டைரக்டா இங்க பையிங் செல்லிங் நடந்துருச்சு. ஸோ இங்க பையிங் செல்லிங் நடக்கிறதால இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இந்த இம்பேலன்சஸா வந்து கிரியேட் ஆகுது மார்க்கெட்ல. சரி, ஓகே. ஒன்ஸ் இந்த இம்பேலன்சஸ் கிரியேட் ஆயிருச்சு, ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரும் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, டவுனா இருக்குது. ப்ரீவியஸா இருக்கிற லோவை மார்க்கெட் உடைச்சி க்ளோஸ் வச்சிருக்கு.
அப்ப நீங்க என்ன நினைக்கலாம்னா மார்க்கெட் எவ்வளவுதான் போனாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணாது. ஏன்னா இந்த இடத்துல ஹெவி செல்லர்ஸ் வந்து இறங்குனாங்கன்ற ஏரியாவை நம்மளால பார்க்க முடியும். சரி ப்ரோ, ஓகே ரைட்டு. இப்போ நான் வந்து வீக்லிக்கு வந்தேன். வீக்லிக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து செல்லர்ஸோட பிரசன்ஸ் வந்து இந்த ஏரியா டு இந்த ஏரியா தான் இருந்ததா தெரிஞ்சது. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல தான் ஆர்டர் ஃபில் ஆகல. ஒன்ஸ் இந்த ஆர்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா கீழே வந்து டிராப் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஏரியா. மேபி வீக்லியில இந்த இடத்துல செல்லர்ஸ் பிரசன்ஸா இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதே டேல போய் பார்க்கும்போது எங்க செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து மார்க்கெட்ல வந்து தெரியும். ஸோ மார்க்கெட்ல லாஸ்டா எங்க செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட செல்லர்ஸ் வந்து இங்க இருக்காங்க அப்படின்றத ஃபைன் பண்ணோம். அதுக்குள்ள போகும்போது லோயர் டைம் ஃப்ரேம்ல லாஸ்ட் செல்லிங் செல்லர்ஸ் எங்க பிரசண்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிரசண்டா இருக்காங்க. ரீசன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி, அதாவது வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட்ல வந்து லாஸ்ட் செல்லர் பிரசன்ட் ஏரியா வந்து இது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செல்லர்ஸ் எங்க பிரசண்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால பிரசண்டா இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட்ல இந்த ஏரியால செல்லர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி மேல செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியால இருக்கிற செல்லர் பவரா இருந்தா இங்க இருந்து மார்க்கெட் கீழே விடும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற செல்லர்ஸை வந்து டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே விடும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஏரியால இருக்கிற செல்லர் வந்து சஃபிஷியண்டா இருக்காங்களா இல்லையா? இப்போ மார்க்கெட் இங்க இருந்து டவுன் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆகும் போது இங்க வந்து இம்பேலன்சஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ செல்லர்ஸோட ஆர்டர்ஸ் வந்து ஹெவியா வந்து புஷ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த செல்லர்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்த செல்லர்ஸோட ஆர்டர்ஸ் வந்து இங்கதான் இருக்கு. இதை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து டிராப் ஆகும். ஓகேங்களா? அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அகைன் ஒரு செல்லிங் கேப்பை கிரியேட் பண்ணிட்டு தான் போகுது. ஏன்னா அங்க செல்லிங் ஆர்டர்ஸ் வந்து அதிகமா பஞ்ச் பண்றாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அகைன் இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த வாய்ப்புகளை ஃபுல்லாவே வந்து அவாய்ட் பண்ணுது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ மார்க்கெட் கீழே போறதுக்கு ஆர்டர்ஸ் பத்தல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிற ஆர்டர்ஸை மார்க்கெட் எடுக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரீசனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்களா டைரக்டா போய் இந்த ஏரியாவை அப்ரோச் பண்ணுது. ஸோ ஓவரால் செல்லர்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் செல்லர்ஸ் வந்து பிரசன்ஸா இருந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல போகும்போது மார்க்கெட் வந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணுது. அதாவது வந்து நம்ம வந்து வீக்லியில போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்டா இருந்த செல்லர்ஸோட பொசிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பையர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டாங்க மார்க்கெட்ல அப்படின்ற விஷயம் புரியுது. அதே மாதிரி பையர்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பையர்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்டர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட் அகைன் வரும்போது இங்க இருந்து மார்க்கெட் கலெக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து ஏன் மேல போச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செல்லர் பிரசன்ஸ் இருக்குது. அந்த பிரசன்ஸை மார்க்கெட் வந்து கவர் பண்றதுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரசன்ஸை கவர் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்க இருந்து டிராப் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து இந்த பையிங் ஏரியால இருந்தோ இந்த பையிங் ஏரியால இருந்தோ மார்க்கெட் மேல மூவ் ஆகணும். இப்போ நான் எக்ஸாக்டா மார்க் பண்ண ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகி மேல போயிருக்கு. அகைன் பாருங்க, நான் ஏரியா மார்க் பண்ண ஏரியால இருந்து மார்க்கெட் மேல மூவ் ஆன் போகுது. அகைன் மார்க்கெட் கீழே வருது. ரீசன் என்ன? ப்ரீவியஸா இருந்த செல்லரை மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல. அப்போ மார்க்கெட்டால பிரேக் பண்ண இப்போ எங்கேயுமே இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகல. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இம்பேலன்ஸ் இதுதான். அப்போ லாஸ்டா வந்து செல்லர் இங்க இருந்து ஆர்டர்ஸ் வந்து புஷ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா செல்லரோட ஆர்டர்ஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், கீழே போயிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து எடுக்காமலும் ஒரு சில டைம் கீழே போயிடும், சஃபிஷியன்டான ஆர்டர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஒரு ப்ராப்பரா டவுட் ட்ரெண்ட்ல இருக்குது. லாஸ்டா செல்லிங் இருக்கிற ஏரியா இந்த ஏரியா தான். அந்த ஏரியா மிஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இங்க போகும். இது எல்லாமே ஃபில் பண்ணிடுச்சு. கரெக்டா? இப்போ மார்க்கெட்ல செல்லிங் பெண்டிங் ஆக இருக்கிற ஏரியா இந்த 2 ஏரியா தான். ஸோ இந்த 2 ஏரியால இருந்து மார்க்கெட்ல அகைன் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்து செல்லிங் வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து இது வந்து என்னன்னா லிக்விடிட்டி அப்படின்றது வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு லிக்விடிட்டிக்கு. பட் ஆனா ஒரு டேர்மை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அதுக்கான டெப்த் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் மார்க்கெட் வந்து இங்கேயே வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு கீழே போறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கல. மார்க்கெட் மேபி இந்த ஆர்டர்ஸை எடுத்தாதான் ஒரு அக்ரெசிவான செல்லிங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் மார்க்கெட்ல. ஓகேங்களா?
ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனா ரீசெண்டா எங்கெங்கெல்லாம் செல்லிங் நடக்குது அப்படின்றத பாருங்க. இந்த ஏரியால ஒரு செல்லிங் நடந்தது, அதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட்ல அகைன் என்ன பண்றாங்க, இந்த ஏரியால இருக்கிற செல்லிங் நடந்த ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணதால கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணணும், மேல மூவ் ஆன் பண்ணணும். இந்த இடத்துக்கு இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு சஃபிஷியண்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே விழும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த ஏரியால இருக்கிற செல்லர்ஸை பிரேக் பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கு மேல இருந்த ஏரியால இருக்கிற செல்லர்ஸை மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல, கீழே வருது. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுனா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்டா வந்து எங்க செல்லிங் நடந்திருக்குன்னா பர்டிகுலரா இந்த ஏரியால செல்லிங் நடந்திருக்கு. இந்த ஏரியாவோட செல்லிங்கை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுனா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த ஏரியாவை மார்க் பண்றேன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல செல்லிங் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் வந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, உடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல இது லோயர் செல்லிங் ஏரியா, இதுதான் மேஜர் செல்லிங் ஏரியா. இப்போ வந்து இந்த லாஸ்டா செல்லிங் ஏரியா மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட்ல அடுத்த பிரசன்ஸ் ஆஃப் பை எங்க இருக்குது, இந்த இம்பேலன்சஸ்க்கு கீழே இருக்கிற பிளாக் தான் வந்து பையிங் ஏரியாவா இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணல, மேல இருக்கிற சப்ளைக்கு போகணும். அது எங்கிருந்து போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்தா மூவ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்டா நான் சொன்ன ஏரியால இருந்து மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லையா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு தெரியும் மார்க்கெட் எங்க போகணும். இப்போ நெக்ஸ்ட் பையிங் மார்க்கெட் ஏரியா இதுதான் நெக்ஸ்ட் பையிங் ஏரியா மார்க்கெட்டுக்கு. இந்த ஏரியாவை டேப் பண்ணி மார்க்கெட் அகைன் என்ன பண்ணணும், மேலதான் மூவ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போகுதுன்னு. இப்போ மார்க்கெட்ல அகைன் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரசன்ஸ் ஏரியா, பையிங் பிரசன்ஸ் ஏரியாவை கிரியேட் பண்ணிடுச்சு மார்க்கெட். இந்த பிரசன்ஸ் ஏரியால இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், அகைன் மேல மூவ் ஆன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, ரீசெண்டா இருக்கிற டிமாண்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டோட ரீசெண்ட் டிமாண்ட் எது அப்படின்னு நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து பெண்டிங்கா இருக்குது, ஃபைனல் டிமாண்டு. இந்த டிமாண்டை டேப் பண்ணிச்சுன்னா மேல போகலாம், இல்லைன்னா மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு, இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த ரெண்டு டிமாண்ட்ல ஏதாவது ஒரு டிமாண்ட்ல இருந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டிமாண்ட் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த டிமாண்ட்ல இருந்து இப்போ மார்க்கெட் டேப் ஆகி மேல மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து மூவ் ஆகுதுன்னா இங்க இருக்கிற சப்ளை அதை வந்து இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட்டா இருக்குன்னா இந்த சப்ளை பிரேக் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இங்க இருந்த டிமாண்ட் வந்து வேலிடா இருந்திருக்கு, சப்ளை உடைச்சிருக்கு, மார்க்கெட் அகைன் மேல புஷ் ஆகுது. இப்ப நான் சொன்ன ஏரியாவுக்கு போன உடனே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இங்க இருந்து டவுன் ஆகுதா. ஸோ ரீசன் வந்து வேற வேற டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது வேற வேற மாதிரி தெரியும். பட் ஆனா மார்க்கெட்டுக்கு தேவை ஆர்டர்ஸ் தான். ஓகேயா? ஸோ அததான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கான்செப்ட்குள்ள அகைன் வந்துருவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டா மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் போது இங்க எங்கெங்கெல்லாம் இன்சஃபிஷியன்சி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ எப்பவுமே வந்து லாஸ்டா இருக்கிற இன்சஃபிஷியன்ட் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷனுக்கு தான் வந்து வேல்யூ அதிகம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மைனரா ஒரு லோ கிரியேட் பண்ணுதுன்னா இதை நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஏரியால என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் லைட்டா பை ஆயிட்டு இங்க செல் ஆகும். ரீசன் என்னன்னா இங்க இருக்கிற ஆர்டர்ஸை மார்க்கெட் கலெக்ட் பண்ண பாக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் லிக்விடிட்டி தான். ஸோ மார்க்கெட் இதை எடுத்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கிற இன்சஃபிஷியன்ட் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷனை டேப் பண்ணுதோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆன் பண்ணும். ஸோ ரீசன் என்னன்னா மார்க்கெட்டுக்கு இங்க இருக்கிற இன்சஃபிஷியன்ட் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து எந்த ஒரு இது அவசியமும் கிடையாது. ஓகேவா? மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்னும் போது இந்த எடுக்கும் ஆர் இதை வந்து எடுக்கும். பட் ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா எல்லா ஏரியாஸ்க்குமே கண்டிப்பா ஒரு நல்ல ரியாக்ஷன் இருந்துதான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? அந்த ரியாக்ஷன் நம்ம பிடிச்சாலே போதும். ஸோ எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற பிஓஐல இருந்து நீங்க வந்து ஒரு லாங் ட்ரேடுக்கான பொசிஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க. ஷார்ட்டான இருக்கிற ஏரியால ஷார்ட் டைமுக்கான ட்ரேட் பில்ட் பண்ணுங்க. ஷார்ட் டைம் ட்ரேட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எங்கிருந்து ஃபால் ஆகி இங்க ரியாக்ட் ஆகுதுன்னா மேல இருக்கிற எஃப்இஜி வரைக்கும் நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். அதுல இருந்து மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல மைனர் டைமோட கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும்.
சரி, மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட்ல இந்த லோல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டி தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ மார்க்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லிக்விடிட்டியை நம்ம என்ன சொல்றோம்? ஐடிஎம் அப்படின்னு சொல்றோம், இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட்டுக்கு நல்ல மேல போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஆர்டர்ஸை எடுத்தாதான் மார்க்கெட் அக்ரெசிவா என்ன மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகே, இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட்ல ஒரு கேண்டில் வந்து கிரியேட் ஆகுதுன்னா, இது ஒரு டே கேண்டில்னா டேவோட ஹைலையும் மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்கும், டேவோட லோலையும் மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்கும். இது டேவோட ஹை லோ லிக்விடிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வீக்கோட கேண்டில்லையும் ஹைலையும் லிக்விடிட்டி இருக்கும், அதே மாதிரி லோலையும் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மந்தோட கேண்டில்ல உங்களுக்கு மந்தோட ஹைலையும் லிக்விடிட்டி இருக்கும், மந்தோட லோலையும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது? ஓகேவா? டைம் ஃப்ரேம்கான லிக்விடிட்டிஸ். ஓகேவா? மந்த்லியோட லிக்விடிட்டி, வீக்லியோட லிக்விடிட்டி, டேவோட லிக்விடிட்டி, 4 ஹவருக்கும் லிக்விடிட்டி இருக்கும், 15 மினிட்ஸ்க்கும் இருக்கும், 1 மினிட்க்கும் எல்லாத்துக்குமே லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி. ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டினா என்னன்னா, ஒரு அப் ட்ரெண்டா போகுதுன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குதோ இது எல்லாமே என்னது? லிக்விடிட்டி ஏரியாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கு? எல்லாருடைய ஸ்டாப் லாசஸ் வந்து இருக்கு. இங்க பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் இது கீழே தான் இருக்கும். மார்க்கெட் மேல போச்சு, அகைன் கீழே வந்துச்சு, இங்க பை பண்ணிருப்பாங்க, ஸ்டாப் லாசஸ் இங்க தான் இருக்கும், அகைன் பை பண்ணிருப்பாங்க, இங்க ஸ்டாப் லாசஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னது? ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்க்கெட் எந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல போகும்னா, ரீசெண்டா இருக்கிற லிக்விடிட்டி எடுத்தாலே மார்க்கெட் மூவ் ஆன் பண்றதுக்கான பவர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? சரி ப்ரோ, ஓகே ரைட், புரிஞ்சிச்சு ப்ரோ. எல்லா ஸ்ட்ரக்சரோட லோலையும் லிக்விடிட்டி இருக்கும்ன்றீங்க, அதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமோட கேண்டலோட லோஸ்லயுமே லிக்விடிட்டி இருக்கும்னு சொல்றீங்க. அப்ப நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம்? அடுத்த கேள்வி. மார்க்கெட்டுக்கு என்ன லிக்விடிட்டி தேவையோ அந்த லிக்விடிட்டி எடுத்துச்சுனாலே மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டம் நம்ம கேஷ் பண்ணாலே நம்மளால ஈஸியா வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். சரி ப்ரோ, ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நீங்க எல்லா லோலையும் லிக்விடிட்டி இருக்கும். இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் சேர்த்தா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இது எல்லாத்தையும் சேர்த்தா என்னது? ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்னா இந்த மொத்த லிக்விடிட்டி ஏரியாவையும் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு, இந்த ஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்சி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்னு வைங்க. ஏன்னா இந்த ஏரியாவை என்ன பண்ணல, மார்க்கெட் மிடிகேட் பண்ணல, கேண்டில் மிடிகேட் பண்ணாலும் எல்லாமே ஒருதான். ஓகே, இப்போ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியா மார்க்கெட் பில்ட் பண்ணுதுன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் மார்க்கெட் பை ஆகுதுன்றதால இந்த இடத்துல எல்லாம் பை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா இந்த ஏரியாவுக்கு வரும்போது பையிங் நடக்கும்னு நினைப்பாங்க, நடக்காது. இந்த ஏரியால இருக்கிற ஸ்டாப் லாசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதால மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பவர் கிடைக்கும். அந்த பவர் வச்சு மார்க்கெட் மேல மூவ் பண்ணும். அகைன் இங்க வரும். இங்க வரும்போது அகைன் நிறைய பேர் பை பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் கீழே போகும். அகைன் இந்த ஜோனை டேப் பண்ணும்போது மார்க்கெட் இங்க அக்ரெசிவா மேல மூவ் பண்ண ஆரம்பிச்சு. ரீசன் என்னன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட்ல வந்து ஹை லோ லிக்விடிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஹை லோ லிக்விடிட்டி பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. அடுத்தது வந்து ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ லிக்விடிட்டினா மார்க்கெட் ஒரு ஹை பிரிண்ட் பண்ணோம், அகைன் ஒரு சேம் ஹையை பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வரும். அப்போ என்ன பண்ணிருக்குன்னா ஈக்குவல் ஹை லிக்விடிட்டியை வந்து பில்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வரும். ரீசன் வெரி சிம்பிள் தான், இங்க ஏதாவது ஒரு பிஓஐ இருக்கும், அந்த பிஓஐ டேப் பண்ணி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் ஈக்குவல் லோஸ், ஈக்குவல் ஹைஸ், ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அதுல எல்லாத்தையும் தூக்கிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும். இது வந்து என்னதுன்னா ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோ லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ வந்து ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கும், கரெக்டுங்களா? ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கலாம், கேண்டில்லையுமே இருக்கலாம். கேண்டில் எப்படி இருக்கும்? ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கு, அதோட க்ளோசிங் பியரிஷ் கேண்டில் ஒண்ணு இருக்கு. சோ பியரிஷ் கேண்டிலா இருக்குன்னா அப்ப இங்க என்ன இருக்குது உங்களுக்கு கிளியரா தெரியும், இங்க ஈக்குவல் ஹைஸ் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேவா? அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோம்னா இதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்,
டைரக்டா உங்களுக்கு கீழே வந்து டிராப் ஆகும். சரிங்களா? ஸோ அது ப்ரோ இவ்வளோ டைப் ஆஃப் லிக்விடிட்டி இருந்தால் நம்ம எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, எல்லா ஸ்ட்ரக்சரோட லோலையும் ஹைலையும் லிக்விடிட்டி இருக்கு. அதே மாதிரி எல்லா ஸ்விங்கோட ஹைஸ் லோஸ்ல லிக்விடிட்டி இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்ல டபுள் ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ்ல லிக்விடிட்டி இருக்குது. ஆனா எல்லா ஏரியால இருக்கிற ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியும் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றதான் இப்போ பெரிய கொஸ்டினா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? நார்மலா நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட்ல இந்த ஸ்விங் கிரியேட் ஆகுது, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்விங் கிரியேட் ஆகுதுன்னா, இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்ல கண்டிப்பா லிக்விடிட்டிஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டின்றத நம்ம இன்டியூஸ்மெண்டா பாக்குறோம். லாஸ்டா இருக்கிறதுக்கு மேல இருக்கிறத இன்ஜினியரிங் லிக்விடிட்டியா பாக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரீமா இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரீம் பிஓயா பாக்குறோம். கரெக்டா? மார்க்கெட்டுக்கு இந்த ஏரியால இருக்கிற லிக்விடிட்டிஸை எடுத்தாலே மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேவா? இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் கீழே போறதுக்கான பாசிபிள் இருக்கு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஒரு 4 hourல ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. 4 hourோட இன்டியூஸ்மெண்ட் தான் 15 minutesோட எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சரோட லோ. புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சரோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டும் மேல போகலாம். நான் இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் வீடியோ பாருங்க, புரியும். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல 4 hourோட லிக்விடிட்டி இருந்துச்சு. அதை 15 minutesல மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு மேல போகுது. பட் ஆனா நீங்க 15 minute ஸ்ட்ரக்சர்ல போய் பார்க்கும்போது மார்க்கெட் ப்ராப்பரா இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ப்ரோ, நான் இந்த இடத்துல செல் பண்ண போறேன் ப்ரோ, இந்த இடத்துல டிசிஷனல் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் இருக்குது, நீங்க செல் பண்ணுவீங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த செல்லுக்கு ரியாக்ஷன் கொடுத்து உடைக்கும். ரியாக்ஷன் கொடுத்து உடைச்சிடும். ரீசன் என்னன்னா, மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி இங்க இருக்கிற பிஓல இருந்து மேல போகும். ரீசன் என்னன்னா, நீங்க 15 minutesல பார்த்த விஷயத்த 4 hourல பார்க்க மறந்துட்டீங்க. ஸோ வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து புரியும். இவன் 4 hourோட லிக்விடிட்டி எடுத்துட்டு போவானா எடுக்காம போவானா அப்படின்றத நீங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நம்ம இது வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து காமிக்கிறேன். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்க இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துருக்கு, ஹண்ட் பண்ணிருக்கு. கரெக்டா? ஆனா மேல க்ளோஸ் வச்சிருக்கு. தெரியுதுங்களா? அப்போ ஓகே, சூப்பர். இந்த இடத்துல மேல க்ளோஸ் வச்சிருக்கு ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. அப்போ இந்த கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வச்சிருச்சா? இப்போ மார்க்கெட்ல இந்த ஏரியால இன்எஃபிஷியன்சி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. கரெக்டா ப்ரோ? இதுக்கு கீழே எதுவுமே நடக்கலையே ப்ரோ. மேபி இருக்கலாம், பட் ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பாக்குறது என்ன பாக்குறோம்? வீக்லியில தான் பாக்குறோம். மேபி டேல போய் பார்க்கும்போது இங்க என்ன இருக்கலாம், இங்கே இன்எஃபிஷியன்சி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம டேல போய் பாக்குறோம். தெரியுதுங்களா? லாஸ்டா இது வரைக்கும் இருக்கு. நம்ம அங்க மார்க் பண்ணும்போது இது வரைக்கும் தான் இருக்கு. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஏரியா. இதுதான். இங்கெல்லாம் எஃபிஷியன்சி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் நடந்துருச்சு. இங்க மட்டும் தான் இன்எஃபிஷியன்சி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம டேல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து மேல போகணும் அப்படின்னா இந்த 2 ஏரியா தான் இருக்குது மேல போகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த லோவோட லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே க்ளோஸ் வச்சானா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து டவுனா மாற போகுது. இப்போ மார்க்கெட்டோட பிளே பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ஏரியாவை வந்து டேப் பண்ணிருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து மேல போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்க இங்கிருந்து எவ்வளவு தூரம் மேல போகுது. ரீசன் என்ன? ஏன்னா மார்க்கெட் வந்து வீக்லியோட இம்பேலன்ஸை டேப் பண்ணிருக்கு. ஆனா ஃபுல்லா என்ன பண்ணல, ஆர்டர்ஸை கவர் பண்ணல. ஆனா இந்த ஹையை டார்கெட் பண்ணி மூவ் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஏன் மார்க்கெட் கீழே வருது? அதுக்கு ஆன்சர் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். ஓகேவா? ஃபுல்லா டேப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபுல்லா டேப் பண்ணலாம். அப்ப எது ப்ரோ டேப் பண்ணா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க டேல பார்க்கும்போது இந்த ஏரியாவை டேப் பண்ணா மார்க்கெட் மேல போகும் அப்படின்றது கிளியரா தெரியுது. கரெக்டா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? மேல போயிட்டு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஹையை
பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டுக்கு பை ஆகிறதுக்கான ஏரியாவை டேப் பண்ணி மேல போனதால அடுத்த பையிங் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஏரியா வந்து இதுதான். அதுக்கு மேலேயும் நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஓகேங்களா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே எப்படி பையிங் நடக்குது? ஏன்னா அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்குது, பட் ஆனா என்ன இருக்காது, ரிசல்ட் இருக்குமா? என்ன பண்ணுது மார்க்கெட்? இந்த ஏரியாவை டேப் பண்ணி கரெக்டா பை ஆயிடுச்சு. நான் சொன்னா இந்த ஏரியால இருந்தா பை நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஓகே ப்ரோ, இது மேல க்ளோஸ் வச்சிருக்கா? வைக்கல. தெரியுதுங்களா? வைக்கல, இல்லதான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட்டுக்கு என்ன பத்தல, இன்னும் ஆர்டர்ஸ் பத்தல. அப்போ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஆர்டர் ஏரியா இது மிஸ் ஆயிருச்சுன்னா கீழே இருந்து வந்துதான் மார்க்கெட் ஆர்டரை எடுக்கும். தெரியுதுங்களா? நான் சொன்ன ஏரியாவுக்கு வந்துச்சா மார்க்கெட்? ஆர்டர்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் எங்க போகுதுன்னு பாருங்க. இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆர்டர்ஸை எடுக்குது. இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துங்க. நல்லா நம்ம படிச்ச கான்செப்ட்ல இந்த இன்டியூஸ்மெண்ட்டா மார்க்கெட் எடுக்காமலே போயிருச்சு. அகைன் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இதுதான். ஸோ இந்த பிஓஐல இருந்து மார்க்கெட் பை ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பையிங் வருது. அது நம்மளோட டார்கெட் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இந்த லிக்விடிட்டியை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது வேலை செய்யும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இந்த ஏரியால மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட கான்செப்ட்ஸை நம்ம இதுக்குள்ள இன்பில்ட் பண்ணுவோம். இன்பில்ட் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஏரியால உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆன ஏரியா வந்து இதுதான். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐ தான் டிசிஷனல் பிஓஐ. 50% ஆஃப் சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஆர்டர் எடுக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லோவை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணலாம். க்ளோஸ் வச்சா ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஓகேவா? ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட்ல கீழே வருது. அகைன் மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிஓஐ வந்து டிசிஷனலா நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த பிஓஐ கிடையாது. அப்போ இது என்னது? இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அகெயின் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுது. இன்டியூஸ்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணாலும் நம்மளுக்கு டிசிஷனல் பிஓஐ அங்கதான் இருக்குது. இப்போ என்ன நீங்க கிளியரா யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் ஒரு ஹையை பிரேக் பண்ணுது. அகைன் ஒரு ஹையை பிரேக் பண்ணிருக்கு. என்ன கிரியேட் பண்ணுது மார்க்கெட்னு யோசிக்கிறீங்க? எஸ், மார்க்கெட் கிரியேட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்க ஸ்டாப் லாசஸ் எல்லாம் எடுத்தா இந்த ஏரியால இருந்து பை ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியால இருந்து பை ஆகலாம். ஓகேவா? மார்க்கெட் இப்போ அகைன் இங்க வரும்போது என்ன ஆகும்? பை ஆகும். ஏன்னா அப்போதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாருமே டேப் ஆவாங்க இந்த இடத்துல. இப்போ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ இப்படி போயிட்டே இருக்கா. இந்த ஏரியால உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுது? ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த லோக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஏரியால இருக்கிற ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐ வந்து இதுதான். கரெக்டா? ஏன்னா இங்க ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பிளாக் இருக்குது. இந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் பை ஆகும். அப்போ இந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. பட் ஆனா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இதுதான், இன்ஜினியரிங் லிக்விடிட்டியும் இதுதான். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணல, எங்கேயுமே எந்த ஸ்விங்கையும் எடுக்காம தான் மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்க, அக்ரெசிவா மேல மூவ் பண்ணுது. இங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஐடியம் கிடையாது. நம்ம லாஸ்டா மார்க் பண்ணதான் ஐடியம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஐடியாம இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுது. அப்போ உங்களோட டிசிஷனல் ஏரியாவும் மாறுமா? இந்த ஏரியால இருந்து பை ஆகும். ஓகேவா? ஸோ ஏன் ப்ரோ இப்படி மேல போயிட்டே இருந்தா எப்படி ப்ரோனா, நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த பையிங் எல்லாம் பிடிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து ஹை கன்ஃபார்ம். எஸ், இப்போ மார்க்கெட்டோட ஹை இதுதான், மார்க்கெட்டோட லோ இதுதான். எவ்வளவுதான் கீழே வந்தாலும் இந்த லோ உடைக்காது, ஹையை தான் உடைக்கும். அது எங்கேருந்து மூவ் ஆகும் அப்படின்ற ஏரியா வந்து ஒன்று இது, அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி.
ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த ஏரியால மார்க்கெட் வந்து இதை எடுத்துருச்சு, பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இறங்கி நம்ம ஏரியாவுக்கு வந்து வருது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஸ்ட்ரக்சர் வந்து டவுனாக தான் வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை கிரியேட் பண்ணிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே பாருங்க, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் நினைச்சவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் தூக்கிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபால் ஆகுது. ஸோ நம்ம ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் வந்து எடுக்கலாம். நம்ம ஏரியாவுக்கு வந்துடுச்சு, மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, டைரக்டா பிரேக் பண்ணுது. இப்போ மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து வரும், இல்லைன்னா உங்களுக்கு எஸ்சிஓபில என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல ஒரு எஸ்சிஓபி கிரியேட் பண்ணிருக்கு. எஸ்சிஓபி கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல மார்க்கெட்ல கீழே பிஓஇ இருக்கிறது காரணத்தால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பை பண்றது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? வரலன்னா நம்ம பை பண்ண மாட்டோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் வச்சிருக்குது, கண்டிப்பா இப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேப் பண்ணி பை ஆகுது, பட் ஆனால் பெரிய அளவு ரிசல்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த பிஓஐ டார்கெட் பண்ணோம். இந்த பிஓஐ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க டைரக்டா மார்க்கெட் இங்க தான் போகுதுன்றது தெரியும். டவுன் ட்ரெண்டா வந்ததுக்கான இன்டியூஸ்மெண்ட் இங்க தான் இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற பிஓஐல ஒன்ஸ் டிசிஷனல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த பிஓஐல இருந்து நீங்க தாராளமா செல்லிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க பை பண்றதை விட செல் பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, சப்ளை ஆக்டிவேட் பண்ணி வரும். இப்போ ரீசெண்டா இருக்கிற சப்ளை இது, ஆனா ரீசெண்டா இருக்கிற சப்ளை இதுதான். இந்த சப்ளையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, அந்த சப்ளையை ஃபைனலா பிரேக் பண்ணிடுச்சு. சப்ளை ஃபெயில், டிமாண்ட் ஆக்டிவேட்டட். சப்ளை ஃபெயில், ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இங்கே தான் இருக்குது, பட் ஆனால் இந்த டிமாண்டு கீழே இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூவான டிமாண்ட் இங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற டிமாண்ட் வந்து இங்கே, ஏன்னா இது எஸ்சிஓபி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ரெண்டு ஏரியால இருந்தா பையிங் ஆகணும். என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் இந்த ஏரியால இருந்தா பை ஆகும். புரியுதுங்களா? எக்ஸாக்டா சொன்ன ஏரியால இருந்து பை ஆயிடுச்சா? ஸோ இந்த பை ஆகும் ஷார்ட் டேர்முக்கு தான். புரியுதுங்களா? ஷார்ட் டேர்ம் அப்படின்றது வந்து இந்த மைனரான இங்க ஹை, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக். ஸோ இது வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் பை ஆகும். ஸோ நம்ம டார்கெட்டை வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. எக்ஸ்ட்ரீமா இருக்கிற டார்கெட்டுமே மார்க்கெட் இன்னும் கொடுக்கலாம். இப்போ மார்க்கெட் ஏன் கீழே போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு, ஏன் கீழே போகுது, மார்க்கெட்டு அக்ரெசிவா மூவ் ஆயிட்டு வரும்போது இங்க என்ன விட்டுடுச்சு, இங்க ஒரு எஸ்சிஓபி விட்டுருக்கு. இந்த எஸ்சிஓபி டேப் பண்ணி மேல போகலாம், அப்படி இல்லைன்னா இங்க என்ன மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ மார்க்கெட் அதை உடைச்சிருச்சா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஏரியால இருக்கிற ஈக்குவல் லோஸ் தெரியுதுங்களா, ஈக்குவல் லோ இருக்கா, இது எல்லாமே ஈக்குவல் லோவா, ஈக்குவல் லோ லிக்விடிட்டியா மார்க்கெட் கரெக்ட் பண்ணி அகைன் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், மேல வந்து மூவ் ஆன் பண்ணும். ஓகேங்களா? பார்ப்போம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணுதா இல்லையா, தெரியுதுங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிச்சு, அப்ப மார்க்கெட் என்ன பண்ண போகுது, மேலதான் மூவ் ஆன் பண்ண போகுது. அப்ப இந்த இடத்துக்கு வருமா ப்ரோ, இதெல்லாம் எடுக்கவே இல்லையே ப்ரோனா, எடுக்காது. மார்க்கெட் அதுக்கு தேவையான ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணிடும், டார்கெட்டுக்கு மூவ் ஆயிடும். இப்போ இந்த ஏரியால மார்க்கெட்ல ஸ்வீப் தான் நடந்தது, தெரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டுக்கு இன்னுமே இது பிரேக் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் பத்தல. அந்த ஆர்டர் எங்க இருந்து எடுக்கலாம், இந்த ஏரியால இருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்க இருந்து எடுக்கலாம், இந்த ஏரியால இருந்து எடுக்கலாம். ஆனா இந்த ஏரியால இருந்து எடுத்த ஆர்டர் மார்க்கெட்டுக்கு சஃபிஷியண்டா இல்ல. அகைன் எங்க இருந்து ஆர்டர் எடுக்கும், இப்போ மார்க்கெட்டுக்கு சஃபிஷியண்டா ஆர்டர் கிடைச்சதா, எந்த இடத்துல அந்த ஆர்டர்ஸ் கிடைச்சது, இங்க. ஏன் இந்த இடத்துல கிடைச்சது, எல்லாத்துக்குமே மார்க்கெட்ல வேலிடான ரீசன் இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்குது, இங்க என்ன மார்க்கெட் மூவ் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து லிக்விடிட்டினா என்ன, அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை எப்பவுமே வந்து 100% எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றது எனக்கு வந்து 80% நடந்தாலே போதும். அதே மாதிரி நம்மளுக்கு 50% நடந்தாலே நம்மளால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆனதுக்கான காரணம் இங்க இருக்கிற மொத்த லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுத்துருச்சு, அதுக்காக மார்க்கெட் இங்க மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பா லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாகவும் ரொம்ப டீடைலாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ
ஸோ கண்டிப்பா வந்து இந்த கான்செப்ட்ஸை நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.